கர்த்தர் நன்மையானதை எனக்கு தருவார் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. பாருங்க, பைபிள் எல்லாம் கீழே வைத்துக் கொள்ளுங்க. ஒரு தகப்பன் தாம் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு உணவை கொடுப்பார் அப்படின்னா, அதில் ஏதாச்சும் விஷப்பூச்சி விழுந்திருந்ததுன்னா அந்த தகப்பன் தான் குழந்தைக்கு எடுத்து அதை சாப்பிட கொடுப்பாரா? நிச்சயமாக கொடுக்க மாட்டார். ஆமென். அப்பத்தை கேட்கிற அந்த மகனுக்காக அந்த தகப்பன் ஒரு கல்லை கொடுப்பாரா? சாப்பிடுவதற்கு மீனை கேட்கிற அந்த மகனுக்கு அந்த தகப்பன் சாப்பிடுவதற்கு பாம்பை கொடுப்பாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமாய் இல்லை அன்பானவர்களே. அந்த தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நன்மையானதையும் சிறந்ததையும் தான் அவர் தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அதே போல தான் நம் ஆண்டவர் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நன்மையானதை தருவார், அவர் சிறந்ததை தான் தருவார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு கசப்பான ஒரு விரக்தியின் நிலைமையில் இப்பொழுது வந்திருக்கிற என்னுடைய சகோதரனே சகோதரியே, தேவன் உங்கள் கசப்பான வாழ்க்கையை அவர் நன்மைக்கேற்றபடியாய் நன்மைக்கேதுமான விதத்திலே அவர் மாற்ற விரும்புகிறார். ஒரு விரக்தியின் நிலைமை, ஒரு எரிச்சலின் நிலைமை, இந்த வாழ்க்கையை வாழவே பிடிக்காத ஒரு நிலைமையில் காணப்படுகிறேன் சகோதரனே சகோதரியே, இந்த கசப்பானதை கர்த்தர் நன்மைக்கேதுவாய் மாற்றி உனக்கு கொடுக்க அவர் விருப்பமாய் இருக்கிறார். கவலைப்படாதே. உங்களுடைய விரக்தியினுடைய நிலைமை அதை தேவன் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்றீங்க? கையை உயர்த்தி, செழிக்காத என் வாழ்க்கையில் என் தேவனுடைய செழிப்பு எனக்கு வரப்போகிறதுன்னு எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செழிப்பை பார்ப்பீங்க. ஒரு ஆமேன் சொல்கிறவங்க மட்டும் அந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சிறந்த நன்மைகளை கர்த்தர் வருகிற நாட்களிலே கொடுத்து நம்மை அவர் போஷிக்க போகிறார். அன்பானவர்களே, தீமையை பார்த்த நம்மளுடைய கண்கள் இருக்கு பார்த்தீங்களா? தீமையை பார்த்த நம்மளுடைய கண்கள் தேவனின் ஆசீர்வாதமான பலன்களை பார்க்கும்படி ஒரு தயவை நம் மீது கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய பிரயாசத்திற்கு அது பலன் வர போகிறது. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். என்னுடைய பிரயாசத்திற்கு பலன் வரப்போகிறது. என்னுடைய அலைச்சலுக்கு கர்த்தர் ஒரு பலன் தரப்போகிறார். நான் விட்ட கண்ணீருக்காக எனக்கு ஒரு பலன்கள் வந்து சேரப்போகிறது. அந்த பலன் என்ன தெரியுமா? அதுதான் நன்மை. அது யாரிடத்தில் வரும்? கர்த்தர் நன்மையானதை தம் பிள்ளைகளுக்கு தரப்போகிறார். பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறவர்கள் தலைக்கு மேலே பலமாய் ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் கரத்திலிருந்து நமக்கு ஒரு நன்மை வரும். அது யாருக்கு வரும் தெரியுமா? நமக்குத்தான். கர்த்தருக்காய் காத்திருக்கிற நமக்குத்தான் ஒரு பெரிய நன்மையை தேவன் கொடுக்க போகிறார். அன்பானவர்களே, பக்கத்தில் திரும்பி, இவர் தேவன் எதை தந்தாலும் அது சிறந்ததாக இருக்கும். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வியோடு காணப்படுறீங்க. ஏன் நான் வேதனைப்படும்படியான காரியங்கள் என் வாழ்க்கையில் ஏன் நடக்குது? எதற்கு நடக்குது? ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம் சம்பவிக்குது? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர்
கொடுக்க போகிற அந்த நன்மையில அந்த திருப்தியின் காரியத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக தேவன் என்னை இப்படி வழி நடத்தி இந்த பாதைகளை நாம் மறக்க கூடாது என்பதற்காகவே இப்படிப்பட்ட காரியங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை வழி நடத்தி வந்த ஒரு பாதைகளும், அதாவது நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றோம், சாட்சியாய் நிற்கிறோம் என்கிறதை கூட ஒருவேளை நீங்க மறக்கலாம். ஆனா இந்த கரடு முரடான பாதையின் போது கர்த்தர் நடத்தின விதங்கள், அந்த கஷ்ட காலத்தில் நம்மளை கர்த்தர் கரம் பிடிச்சி வார்த்தையை கொடுத்து தேற்றின விதத்தை நாம் ஒரு நாளும் அதை மறக்கவே கூடாது. காரணம், நமக்காக கொடுக்க போகிற ஒரு நன்மை, நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், ஒரு பெரிய திருப்தியின் காரியத்தின் நாட்களிலே சபையை கர்த்தர் கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? கையை உயர்த்தி, தேவன் எனக்காக பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் வழி நடத்துகிற பாதைகள், மியூசிக் கம்பெனிக்கு கர்த்தர் வழி நடத்துகிற பாதைகளை நாம் ஒரு நாளும் அதை மறந்து விடவே கூடாது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரே, நான் எந்த நன்மையும் பெறலையே, நான் தான் எந்த நன்மையும் அனுபவிக்கலையே, நான் எந்த ஈவையும் ருசி பார்க்கலையே அப்படின்னு நீங்க மற்றவர்கள்கிட்ட சொல்லுகிறதை தேவன் அதை கேட்டார். உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் நன்மையானதை உன் வாழ்க்கையில் கொண்டு வருவேன், அதை என் கரத்தினால் நான் அதை உனக்கு கொடுப்பேன். நன்மையான காரியங்கள் தேவ கரத்திலிருந்து எனக்கு வரப்போகிறது. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் கரத்திலிருந்து எனக்கு நன்மை வரப்போகுது. எனக்கு மேலே இருக்கிற போஸ்டிங்கில் இருக்கிறவங்க கிட்ட இருந்து எனக்கு நன்மை வரப்போறதல்ல. அது ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு தயவின் ஆசீர்வாதம். கர்த்தர் தயவை குறித்து பேசலங்க, அவர் கரத்தினால் உண்டாக போகிற ஒரு நன்மை. அந்த நன்மை, அந்த பலன் கண்ணீரின் பாதையிலே வந்தவனுக்குத்தான். எனக்கு அன்பானவர்களே, இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேரை கசப்பான விரக்தியின் ஒரு வாழ்க்கை முடிஞ்சா போதும் நிலைமையில் வந்திருக்கிறீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு நன்மையானதை தருவேன். நான் பல நன்மையான ஆசீர்வாதங்களை உன் வாழ்க்கையிலே கொண்டு வருகிறேன் என்பதை தேவன் சொல்லுகிறார். பாருங்க, இந்த உலகத்திலே இந்த சிறந்த ஆசீர்வாதங்களை யாருக்கு தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்குத்தான். உலகத்தில் இருக்க தலை சிறந்த எல்லா நன்மைகளையும் கர்த்தர் அந்த கரடு முரடுகளிலே நடந்த பின்பதாய், அவனை சோதித்த பின்பதாய், அவன் உத்தமத்திலே நிற்கிறவனை கண்டு பின்பதாய் தேவன் அவர்களை சிறந்தவர்களாய் மாற்றி ஆசீர்வதிக்கிறார். அதை சிறந்த நேரத்திலும் அவர் செய்து முடிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அழுகிற நமக்காக, புலம்புகிற நமக்காக, நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், சிறந்த காலங்களை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அந்த சிறந்த காலத்துக்குள்ளாய் நாம் அடி எடுத்து வைத்திருக்கிறோம். இன்னும் சில பாதைகளை தாண்டினதற்கு பின்பதாக அவர் எனக்காக வைத்திருக்கிற சிறந்த காலத்தினுடைய ஆசீர்வாதத்தின் செழிப்பிலே நான் போகிற இடம் எப்படியா இருந்தாலும் அதை அங்கேயே செழிப்பாக்குவதற்கு கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், சபை கர்த்தர் வார்த்தையை விசுவாசிக்கிறது என்றால் தலைக்கு மேலே நம்முடைய எல்லா வேதனைகளும் அது ஒரு மிகுந்த பலனை தரும். நம்மளுடைய எல்லா சோதனைகளும் ஒரு மிகுந்த பலன் தரும். பாருங்க, எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைங்க தான், எல்லாரும் ஜெபிக்கிறவங்க தான், எல்லாரும் அபிஷேகம் பெற்றவங்க தான். ஆனா ஒரு மனிதன் எவ்வளவு கர்த்தருக்குள் இருந்து அவன் இருளுக்குள் தள்ளப்படுகிறானோ
அவன் வாழ்க்கையில் அதற்கேற்ற வெளிச்ச ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில் இருக்கும். சிங்கத்தினுடைய கெபியினுடைய அவர் தானியேலை தூக்கி போடும்போது எவ்வளவு ஆழத்துக்குள் அவர் விழுந்தாரோ அந்த ஆழத்தின் உயர்வில் தான் கர்த்தர் அவரை கொண்டு வந்து வைப்பார். ஒரு மனுஷன் எவ்வளவு பாடுகளுக்குள் நடத்தப்படுகிறானோ அந்த பாடுகளின் அந்த அளவுதான் அவங்களுடைய ஆசீர்வாதமும் இருக்கும். அன்பானவர்களே, நம்மளுடைய எல்லா சோதனைகளும் ஒரு பெரிய பலன் வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, கண்ணீர் விட்ட நாம தான் இயேசுவின் நாமத்தில் சிரிக்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். துரத்தி விடப்பட்ட நமக்குத்தான் பசுமையான சுதந்தரிப்பை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். அனுபவிக்காத நமக்குத்தான் சிறந்த சுவையுள்ள கனிகளின் ருசியை கர்த்தர் தரப்போகிறார். நான் சிறந்த கனிகளுடைய ருசியை நான் சுவைக்க போகிறேன். அது என்னுடையதாய் இருக்க போகிறது. அதை கர்த்தர் தீமையை கண்ட எனக்கும் உங்களுக்கோ இனி நன்மையாய் அதை மாற்றப் போகிறதற்காய் கர்த்தரை கரம் தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அந்த நன்மைகள் பரத்தில் இருந்து அது உண்டானது, அது நம்மிடம் வந்து சேரும், அது நமக்குரியதாய் அது மாறும். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நன்மையானதை தருகிற தேவன். பிறகு ஒரு 4 விதமான ஒரு கூட்ட மக்கள் இந்த சிறந்த நன்மைகளை வேதாகமத்தில் பெற்றுக்கொண்டார்கள். இந்த எகிப்தினுடைய இராணுவம் செங்கடலிலே அவங்க இராணுவங்களும் அவங்களுடைய குதிரைகளும் அவங்களுடைய குதிரை வீரர்களும் செங்கடலிலே மாண்டு போனார்கள். அதில் ஒருத்தன் கூட தப்பிக்கவில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த காரியத்தை பார்த்த இந்த ஜனங்கள் கர்த்தர் மேல ஒரு விசுவாசத்தை வைத்தாங்க. செங்கடலிலே நடந்த அற்புதத்தை பார்த்த ஜனங்கள் மோசேயின் மேல ஒரு நம்பிக்கை விசுவாசத்தை வைத்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க கர்த்தருக்கு நடனம் பண்ணி அவர் ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்தான் பெரியவர், அவர்தான் சிறந்தவர் என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை போற்றி பாடி துதித்து நடனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு அப்புறம் கர்த்தர் ஒரு 3 நாள் வனாந்தரத்திலே அவர்களை நடத்தினார். அன்பானவர்கள், அதுவும் தண்ணீர் இல்லாமல் அவர்கள் வனாந்தரத்திலே 3 நாள் நடந்தார்கள். நம்ம வாசிக்க கேட்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாத்ராகமம் 15:23. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. எனக்கு அன்பானவர்களே, மாரா என்கிற ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். அந்த இடத்துல தண்ணீர் இல்லாமல் இல்லை. 3 நாள் தண்ணீர் குடிக்காத அவர்களுக்கு இப்போ தண்ணீர் கிடைக்குது. ஆனால் கிடைத்த தண்ணீர் வாய்க்கு சுவையா இல்லாமல் அது கசப்பான ஒரு தண்ணீராய் அவர்களுக்கு காணப்படுகிறது. நல்லா கவனிங்க, வேதத்தை கீழே வைங்க. மாராவில் ஏற்கனவே தண்ணீர் இருக்கு. பட் அந்த தண்ணீர் குடிப்பதற்கு ஏதுவான தண்ணீரா இல்லை. இப்போ உதாரணத்திற்கு உங்க வீட்டில் பிடிக்காத ஏதாச்சும் ஒரு குழம்போ ஏதோ ஒன்று வைக்கிறாங்கன்னு வைங்களேன். 3 நாள் நீங்க சாப்பிடலை. இப்போ 3 நாளில் உங்களுக்கு உண்டான பசி, வீட்டில் பிடிக்காத உணவை பார்க்கும்போது 4வது நாள் பட்னியாக இருந்துருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? பசியில் அந்த உணவு எப்படி இருக்கும்? உங்களுக்கு டெலிஷியஸாக இருக்கும். அப்பா, கொலை பசியில் இருக்கிற எதை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அது சந்தோஷமாக சாப்பிடுவோம். இப்போ இந்த ஜனங்களுக்கு அந்த தண்ணீர் 3 நாள் இல்லாமல் பிரயாணம் பண்ணினாலும் அந்த தண்ணீர்
குடிக்க முடியாத அளவுக்கு கசப்பா இருக்கிறது. கர்த்தர் செய்கிற நன்மையை பாருங்க. அவங்க முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. நம்ம நினைக்கிறோம், ஆஹா இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுத்துட்டாங்க, செங்கடலை பார்த்து முறுமுறுத்துட்டாங்க. நீங்களா இருந்தீங்கன்னா கர்த்தரை விட்டு ஓடிட்டு இருப்பீங்க திரும்ப எகிப்துக்கே, வந்த டைரக்ஷன்லையே. ஏன்னா 3 நாள் என்ன இல்லை, தண்ணீர் இல்லை, வந்த இடத்துக்கே ரிட்டர்ன் ஓடிட்டு இருப்பீங்க. நடந்த அற்புதம் பாருங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறார், அப்பா 3 நாள் பிரயாணம் பண்ணி தண்ணி இல்லை, மிருக ஜீவனுக்கு தண்ணி குடிக்காமல் இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? தூரத்தில் ஒரு மரத்தை காண்பிக்கிறார். தூரத்தில் ஒரு மரத்தை காண்பித்து அந்த மரத்தை வெட்டி இந்த தண்ணீருக்குள்ள போடு அப்படின்னும் போது அந்த தண்ணீருக்குள் இருக்கிற அந்த கசப்பு நிலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த தண்ணீர் சுவையை கொடுக்காமல் சில விதமான பாக்டீரியா சூழ்ந்திருக்குது பார்த்தீங்களா, அத்தனை விதமான அந்த காரியங்களையும் கசப்பின் நிலைமையையும் கர்த்தர் அந்த மரத்தை வெட்டி போட்ட அந்த ஒரு ஐடியாவை கொடுத்ததுனால அந்த தண்ணீர் மதுரமாய் மாறினது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த தண்ணீர் அவர்கள் குடிப்பதற்கு ஏதுவாக இப்போ காணப்படுது. கர்த்தர் இப்போ அவங்களுக்கு கொடுத்த தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீர் தெரியுமா? நன்மையான ஒரு தண்ணீரை இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் குடிக்க கொடுத்தார். பாருங்க, இந்த கசப்பின் நிலை இருக்கு தெரியுங்களா, நம்ம வாழ்க்கையில் சோர்ந்து போகிற பல காரியங்கள் எல்லாமே எங்க வருது துவங்குது அப்படின்னா, நம்ம விசுவாசம் எங்க உடையுது அப்படின்னா, நம்ம கர்த்தர் கூட இருக்கிற அந்த நம்பிக்கையை விட்டு எங்க ஓடுறோம் தெரியுமா? அந்த கசப்பின் நிலை. நம்ம வாழ்க்கையில் சில கசப்புகள் இருக்கும் அன்பானவர்களே. உங்கள் வேலையில், உங்களுடைய திருமண வாழ்க்கையில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைகள் மத்தியில், உங்கள் பிஸ்னஸ் மத்தியில், உங்களுடைய வேலையின் மத்தியில் அந்த கசப்பான ஒரு நிலை இருக்குது பார்த்தீங்களா. கர்த்தர் இன்றைக்கு அதை நன்மையாய் மாற்றுவதற்காய் கர்த்தர் தாம் பிள்ளைகளோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கசப்பாக இருக்கிறதோ கையை உயர்த்துங்களேன். ஆண்டவரே, இந்த கசப்பை எனக்கு மதுரமாய் மாற்றித்தாரும். கேளுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், சபையே, எந்த காரியம் உங்கள் வாய்க்கு கசப்பை உண்டு பண்ணினதோ கர்த்தர் அதிலே மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண விரும்புகிறார். அது உங்களுக்கு ஏற்றவைகளாய் அவர் மாற்ற விரும்புகிறார். அந்த தண்ணீர் அவர்கள் குடிக்கும்போது அவ்வளவு மதுரமா இருந்தது அன்பானவர்களே. அப்போ அந்த கசப்பின் நிலையை கர்த்தர் மாற்றி அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் நன்மை செய்தார், நன்மையானதை தந்தார். அல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கும் பல நன்மைகள் வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பல நன்மையான ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் துளிர்க்க போகுது. இனி துளிர்க்கும் பொழுது ஒருவனும் வெட்ட முடியாது, பிடுங்கி போட முடியாது. அதை வேலி அடைத்திருக்கிறவர் தேவனுடைய இரத்தத்தால் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நான் முன்பு பிடுங்கப்பட்டதை போல் பிடுங்கப்பட போகிறதல்ல, நான் ஓங்கி வளருகிற கன்றாய், நான் உயர்ந்து வளருகிற ஒரு தோப்பாய் தேவன் என்னை மாற்றப் போகிறார். காரணம், நன்மை கர்த்தர் கரத்திலிருந்து நமக்கு உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, 2020 ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் செய்திகளை கொடுக்கும்போது, ப்ரீச்சிங் பண்ணும்போது ரொம்ப கை பார்த்திங்கன்னா பயங்கர பெயினாக இருக்கும். ஏன் அப்படின்னா 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் செய்தியின் போது அன்றைக்கு நம்மக்கிட்ட பலிபீடம் கிடையாது. அப்போது ஒரு சைடை இப்படி மைக்கை பிடிச்சிட்டு இந்த டைரியை இப்படியே வச்சுருக்கணும். அது சரியாக திருப்ப முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை, வசனத்தை பார்க்க முடியாது.
இப்படியே பிடிச்சிட்டு பேசிகிட்டே இருக்கணும் ஒரு 1.25 மணி நேரம். பாருங்கள், அது ரொம்ப எனக்கு கை ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. அப்போது நான் போய் ஜெபம் பண்ணுறேன். ஏசப்பா, நம்மளுடைய ஊழியத்துக்காக ஒரு பலிபீடம் வேணும் ஆண்டவரே. அது எனக்கு ரொம்ப கை பெயினாக இருக்குது. பைபிளை பிடிக்க முடியல, டைரியை ஒரு சைட் பிடிக்க முடியல, மைக்கை பிடிக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னும் போது ஆவியானவர் எனக்கு ஒரு மாதிரியை காண்பித்தார். அது மாதிரி அப்படின்னா அவர் காட்டுகிறதற்கு ஏதுவாய் அப்படியே ஆன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். உதாரணத்திற்கு மோசேயாவுக்கு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மாதிரியை காண்பித்தார். அதை பார்த்து தான் அந்த காலத்தில் சபை எப்படி இருக்க வேண்டும் என்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சரை அவர் வடிவமைத்தார் இந்த பூமியில், ஆசரிப்பு கூடாரத்தில். அதுதான் மாதிரி. சில நேரம் கர்த்தர் அந்த மாதிரிகளை காண்பிப்பார். அது மாதிரி ஜபத்தில் இருக்கும்போது கர்த்தர் என்னோடு பேசினார், ஒரு மாதிரியை காண்பித்தார். அன்றைக்கு அதை வாங்குவதற்கு எனக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா அது மரம் 1 ரூபா 2 ரூபா இல்லை, அது ஏகப்பட்ட ஆயிரங்கள் தேவை. அதுக்கு வாங்குவதற்கு அதுக்கு தகுதியே கிடையாது. அந்த பணம் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இந்த மாதிரியின்படியே எங்களுக்கு வேணும். உடனே நானும் என்னுடைய மனைவியும் கூகுளில் சர்ச் பண்ண ஆரம்பித்தோம், எப்படியாவது இதை வாங்கிடணும். இந்த மாதிரியை கர்த்தர் காண்பித்திருக்கிறார், நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி ஜெபித்து காரியங்களை செயல்பட்டோம். பாருங்க, எங்களுக்கு தகுதியே இல்லாத அந்த பணத்தை கர்த்தர் அன்றைக்கு சந்தித்துட்டு இப்போ எங்கே போய் வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியல. இது ஆச்சாரிக்கிட்ட கொடுத்து செய்து கொடுக்கணும்னா அவங்க ஒரு கூலி கேட்பாங்க, அதை கொடுக்க முடியாது. ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது என் மனைவி ஏதோ அந்த காரியங்களை பார்த்து உடனே நாங்கள் அந்த அட்ரஸை கேட்டு நாங்கள் ஆலப்பாக்கம் அந்த இடத்துல போய் அந்த பலிபீடத்தை வாங்குவதற்காக பிரயாசப்படுறோம். அங்கே இருக்கிறதெல்லாம் அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க. ஆண்டவரை இவ்வளவு ரேட்டில் நம்மளால் வாங்க முடியாது, ஆண்டவர் இந்த ரேட்டு, இந்த பணம் சந்தித்திருக்கிறீர், இதற்குள்ளே அந்த காரியங்களை ஒழுங்குபடுத்தி எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தர் பாருங்கள், அங்கே ஒரு பலிபீடத்தை வாங்க வைத்தார். அதை வீட்டுக்கு நாங்கள் அந்த சபை ஆலயத்திற்கு நைட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதை ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு போய் நான் தெளிவாக பார்க்குறேன். கர்த்தர் கொடுத்த மாதிரியின்படியேயே இப்போ இருக்கிற அந்த பலிபீடம் கர்த்தர் நமக்கு அழகாக ஏற்படுத்தி கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, எது ஆண்டவர் கொடுத்தாலும் அழகம், நீங்கள் அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். கர்த்தர் எது கொடுத்தாலும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், அது மிகுந்த பலனை தரும். அதை கொடுக்கும்போது ஒருவேளை நமக்கு அற்பமாக தெரியும். கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது பாருங்க, இதுவா அப்படின்னு அற்பமாக இருக்கும். ஆனால் அதை ஆமென்னு பெற்றுக்கொள்றவனுடைய வாழ்க்கையில் அது ஒரு சம்பூர்ண ஒரு நிலையை கொண்டு வரும். அன்பானவர்களே, பாருங்க, இந்த சபையில் இருக்கிற பொருள் எல்லாம் மற்ற சபைகள் மாதிரி ஜெபித்த உடனே கிடைத்த பொருட்கள் கிடையாது. இங்கே இருக்கிற பாயாகட்டும், இருக்கிற ஃபேன் ஆகட்டும், லைட் ஆகட்டும், ஏதோ ஜெபித்த உடனே கர்த்தர் வந்து நமக்கு கொடுத்த காரியங்கள் இதெல்லாம் கிடையாது. இதற்கு பின்பதாய் பல மாதங்கள் சபை ஜனங்கள் கண்ணீரோடு தேவ சமூகத்திலே கண்ணீர் வெடித்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், இப்படி கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை நாம் தொடர்ந்து செய்யும்போது அதற்குரிய பலனை நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மாத்திரம் எனக்கு ரொம்ப விரக்தியான நிலைமை வந்துருச்சு. காரணம், உபவாசம் போட்டு 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 ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாள் போராடி ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஒரு டிவி வாங்கணும், தேவனுடைய ஆலயத்திற்கு அந்த பொருளை வாங்கணும்னு பிரயாசப்படுறோம். அது ரொம்ப ஆயிரங்கள், அது வாங்குவதற்கு எங்களுக்கு தகுதியே கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஒரு நைட்டு 3:15 மணி இருக்கும். நான் எப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்திற்கு அவரை மேன்மைப்படுத்துறதுக்கு அவருக்கு ஒரு பொருளை வாங்கிறதுக்கு நான் தூங்காமல் கிடக்கணும். புரியுதா உங்களுக்கு? அவரை மேன்மைப்படுத்துறதுக்காக அவர் ஆலயத்திற்காக வாங்குற காரியத்துக்கு நாங்கள் தூங்காமல் உட்காந்து போராடணும். ஆண்டவரே, பயங்கர விரக்தி. பாருங்கள், என்னுடைய மொபைல் ஃபோனில்
இந்த மாதம் எவ்வளவு மல்லிகை சாமான் வாங்கணும்னு என் ஃபோனில் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் சபைக்கு என்ன காரியங்களை பண்ணணும்னு போட்டால் லிஸ்ட்டை போட்டு உட்காந்து ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த ஒரு விரக்தியின் தன்மை எனக்கு போன மாதத்தில் உண்டானது. ஃபுல் ப்ரேயர் பண்ணியாச்சு, முடிஞ்ச வரையும் கதறியாச்சு. அப்போ நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், இரவு நல்லா கேட்டுக்கோங்க ஆண்டவரே, இனிமேல் இந்த காரியத்துக்காக நான் ஜோம் பண்ணேன்னு வைங்க, என்னைய கூப்பிட்டு நீங்களே பலார்னு அடிச்சிருங்க. இனிமேல் இந்த காரியத்திற்காக நான் ஜெபிக்க போகிறதே கிடையாது. ஏன்னா நான் முழு விரக்தி நிலைமையில் வந்துட்டேன். இனி நீங்களாவது உங்களுடைய மேன்மைக்காக உங்கள் சபைக்கு வேணும் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி விரக்தியின் நிலைமையில் மிட் நைட்டில் போயிட்டு ஜோம் பண்ணிட்டு படுத்துட்டேன். திருப்பி அடுத்த நாள் இந்த தேவைக்காக வாயில் வருது. இந்த தேவை அப்படின்னும் போது நான் சொல்கிறேன், நான் கண்டிப்பாக ஜெபிக்கவே மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி படுத்துட்டேன். பாருங்கள், இந்த காரியத்தை கர்த்தர் அழகாய் இன்றைக்கு சபையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாம் தலைக்கு மேலே கரம் தட்டி ஆமேன். ஒரு சுவையான ஒரு பலாப்பழம் வேணும், ஒரு அன்னாச்சி பழம் சுவையாக வாய்க்கு இருக்கிறது, அந்த ஒரு அதிக ஸ்வீட் இருக்கிறது வேணும்னா அதுக்கு மேலே இருக்கிற அந்த தோலை வெட்டினா தான் உள்ளே கிடைக்கும். அல்லேலூயா. அந்த தோலை நீக்கினா தான் அந்த கசப்பு நிலைமை போய் அது உள்ளே இருக்கிற சுவையை நாம் சுவைக்க முடியும். அப்படி தான் அன்பானவர்களே நன்மைகளும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நன்மைகளை அப்படி தான் பெற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிற செய்தி உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக அவர் தரல, அவர் அடுத்து செய்ய போகிறதை தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வருஷம் கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? நடந்தது என்ன தெரியுமா? அதுக்கு உல்டாவாக தான் நடக்குது. பழுகி பெருகி பூமியை நிரப்புவாய் என்று தேவன் சொன்னார். அதுக்கு உல்டாவா இருக்கிறதெல்லாம் பிடுங்கிக்கிட்டு போகிற மாதிரி, அப்படியே கோச்சிக்கின்னு போகிற மாதிரி, ஒன்றுத்துக்கும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சபையை விட்டு போயிட்டாங்க. நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் ஒன்று சொன்னார், அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, சாத்தான் பயப்பட ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நம்ம முடிவு எப்படி தெரியுமா? அடுத்த வருடத்தினுடைய வாக்கு தத்தத்துக்கு முன்னாடி இந்த வாக்கு தத்தம் நிறைவேறி இருக்கும். அதுதான் அடையாளம். ஹல்லேலூயா. அவர் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா நடந்தாதான் சத்துரு நம்ம ஜெபத்தை பார்த்து வாக்கு தத்தத்தை பார்த்து நம்ம உயர்வை பார்த்து பயந்துட்டான்னு அர்த்தம். கொடுத்ததுக்கு மாறா நடக்குதுன்னு கவலைப்படாதீங்க. நம்ம நிச்சயமா ப்ரூஃபா எடுத்துக்கொள்ளுவோம். இந்த குறைவு நமக்கு நிறைவாய் மாறப்போகுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறதை பேசினார். வாசிக்கலாம். யோவேல் 2:26. யோவேல் 2:26. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். பாருங்க, இந்த வசனத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதம் நமக்கு தர போறார். என்னன்னா, சம்பூரணமா சாப்பிட போறோம். ஆமென் சொல்லுங்க. திருப்தி அடைய போறோம். ஆமென் சொல்லுங்க. அதிசயமா நடத்தி வந்த கர்த்தரை துதிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம், என்னை அதிசயமான பாதையில் நடத்தி வந்த தேவனை சபை துதிக்கிற தருணத்திற்குள்ள வரப்போகிறோம். அந்த நன்மை நம் வாழ்க்கையிலே உண்டாகும், நமக்குத்தான் உண்டாகும். நாம் தான் சுவையான ஆசீர்வாதங்களை பகிர போகிறோம், சுவைக்க போகிறோம். கர்த்தர் பெரிய ருசியுள்ள ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையிலே கொண்டு வந்து அதை சேர்க்க போகிறார். எல்லாம் தலைக்கு மேலே கையை தட்டி பாருங்க. வேதாகமத்திலே ஒரு நீதிமான் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் என்ன தெரியுமா? ஈசாக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். பைபிளை கீழே வைங்க. ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் அவர் எதுக்கு ரொம்ப அடிக்டாக இருந்தார் தெரியுமா?
எதுக்காக ரொம்ப அடிக்டாக இருந்தார்னா, சாப்பிடுகிற காரியத்திற்கு ரொம்ப அடிக்ட். அதுவும் ருசியுள்ளதை சாப்பிட்றதுல ரொம்ப அடிக்ட். நான் வசனத்தை வாசித்து பார்த்தேன், வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 25:28. எல்லாரும் இங்கே பார்த்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 25:28. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தார். நல்ல கவனிங்க இங்க பாருங்க. ரெபேக்காள் யாக்கோபு என்கிற தான் இளைய மகன் மேல அன்பா இருக்கிறார், பட்சமா இருக்கிறார். இது எதனால வந்த பட்சம்? பாசம். ரெபேக்காள் யாக்கோபு மேல வச்சிருந்த பாசத்தினால பட்சமா இருக்கிறாங்க, அன்பா இருக்கிறாங்க. ஆனா ஈசாக்கு ஒருத்தர் மேல அன்பா இருக்கிறார். அந்த அன்பு எதனால வந்தது தெரியுமா? ஈசாக்கினுடைய மகன் முதல் பையன் ஏசா வேட்டையாடி சுவையா சமைத்து கொடுக்கறதுல அவன் ரொம்ப கிரேட்டு. ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, ஈசாக்கு ஏசாவின் மேல பட்சமா இருந்ததற்கு காரணம் என்ன? சுவையானதை முதல்ல வேட்டையாடி அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி சமைப்பான். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எத்தனை பேருங்க ஜென்ஸ் சமைப்பீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். பாருங்க, ஈசாக்கு ஏசா மேல பட்சமா இருக்கிறதுக்கு காரணம் ருசி உள்ள உணவுக்காக. ஆனா அம்மா யாக்கோபு மேல பட்சமா இருக்கிறதுக்கு காரணம் என் மகன் என்கிற உரிமைக்காக. நல்லா கவனிங்க. இந்த ஈசாக்குக்கு முதிர் வயதாகுது, 2 கண்களும் பார்வை தெரியாம போகுது. இப்போ மூத்த குமாரனாகிய ஏசாவை கூப்பிட்டு அவர் சொல்றாரு, என் மகனே ஏசா, எனக்கு மரணம் என்ன நாள்ல அப்படின்னு எனக்கு தெரியாதுப்பா. நீ என்ன பண்ணு, உன் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு உன் வில்லை எடுத்துக்கிட்டு நீ காட்டு வனத்துக்கு போய் வேட்டையாடி ருசியானதை சமைத்து ருசியான உணவை என்கிட்ட கொண்டு வந்து நீ கொடு. நான் அதை சாப்பிட்டு திருப்தி அடைந்து மரணம் அடைவதற்கு முன்னமே உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நீ சீக்கிரம் காட்டுக்கு போய் வேட்டையாடி சமைத்து கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த காரியத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏதோ எதுக்காக இவரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? அப்போ மகன் கொண்டு வருகிற ருசியான உணவு, வாய்க்கு சுவையா இருக்கிற உணவுக்காக ஈசாக்கு ஏசாவின் மேல அன்பாய் பட்சமாய் இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த செய்தி நடந்து கொண்டு இருக்கும் போதே இந்த ஏசா வேட்டையாடும்படி வெளியே போயிட்டான். டென்ட்ல இருந்து வெளியே போயிட்டார், கூடாரத்திலிருந்து வெளியே போயிட்டான். இதோ அவங்க அம்மா, அவங்களுடைய மனைவி யாக்கோபினுடைய அம்மா ரெபேக்காள் இந்த ஏசா கிட்ட சொல்லி இருக்கிற காட்சியை டென்ட்டுக்கு பின்னாடி நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்ட உடனே குடுகுடுன்னு ஓடி போய் யாக்கோபை போய் சந்தித்து, யாக்கோபே, நீ 2 வெள்ளாட்டு குட்டியை முதல்ல நம்ம ஆட்டு மண்டையிலிருந்து சீக்கிரம் கொண்டு வா. நான் உங்க அப்பாவுக்கு பிடிச்ச டேஸ்ட்ல நான் சமைக்க போறேன். நீ கொண்டு போய் கொடுத்து ஏசாவுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்கோ, அது உனக்குரியதுப்பா என்று கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு. அவன் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, நீர்தான் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி அவங்க தாய் 2 வெள்ளாட்டு குட்டியை எடுத்து அவங்க அப்பா, அதாவது அவங்களுடைய கணவருக்கு பிடித்த டேஸ்ட்ல சமைத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவர் எடுத்துட்டு உள்ள போறாரு. அப்பா, இவ்வளவு சீக்கிரத்தில் இந்த உணவு உனக்கு கிடைச்சிருச்சாப்பானா? கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணினார் அப்படின்னு சொல்றார். என்னப்பா வாய்ஸ் சவுண்டு ஏசா மாதிரி இருக்குது, ரோமம் இப்படி இருக்குது, அந்த வாய்ஸ் வந்து யாக்கோப மாதிரி இருக்குது, உன் ரோமம் எல்லாம் அண்ணனை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் நடக்குது. ஆனா முடிவு என்ன தெரியுமா நடக்குது? ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஈசாக்கின் வாயில் இருந்த நன்மையின் ஆசீர்வாதம் தன் மகனாகிய யாக்கோபுக்கு போனது. அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன்,
தேவனுடைய திட்டம் ஈசாக்கின் வாயினால் ஏசாவை ஆசீர்வதிக்கிறது அல்ல, இந்த இளையவனை அவனுக்கும் மேலாய் ஆசீர்வதிப்பதற்காக தேவன் ஒரு பெரிய திட்டத்தை இந்த இளையவனை குறித்து வைத்திருந்தார். இப்ப நடந்தது என்ன தெரியுமா? நான் யோசித்து பார்த்தேன். அப்ப ஈசாக்கு இந்த ஏசாவு மேல அன்பா இருந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு நினைச்ச காரணம் என்ன தெரியுமா? ருசியான உணவை சமைத்து கொண்டு வருவான், வேட்டையாடுவான். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் நம்மேல் 24 மணி நேரமும் நினைவாய் பச்சமாய் கரிசனையாய் இருக்கிறார். அன்பானவர்களே, அவர் ருசிக்காக நம்மேல் பச்சமாய் இருக்கிறவர் அல்ல, நம்மை ருசியான ஆசீர்வாதங்கள், நன்மையான ஆசீர்வாதங்கள் தாம் பிள்ளைகள் பெறணும்னு சொல்லி விருப்பமாய் இருக்கிற தேவன்தான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, ஹல்லேலூயா. ருசிக்காக ஏசாவின் மேல ஈசாக்கு பட்சமாய் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ருசிக்காக அல்ல, யாக்கோபின் மேல பட்சமாய் இருந்தார். அந்த யாக்கோபின் மேல ஒரு திட்டம் இருந்தது. அந்த யாக்கோபுகை கர்த்தர் நன்மையினால் நிறைத்தார். தேவ திட்டம் யாக்கோபை ஆசீர்வதிக்க, ஆனா அவங்க அப்பா திட்டம் வேறையா இருந்தது. பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் நன்மைகள் கடந்து வர நம்முடைய சொந்த தகப்பனே தடையா நிற்கலாம், தம் சொந்த தாயே தடையா நிற்கலாம், சொந்த உறவே, நண்பனை, தோழியே, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாம் தடையா இருக்கலாம். ஆனால் உன்மேல் கர்த்தர் பட்சமாய் இருக்கும் போது அந்த நன்மை ஏசாவின் மேல் அல்ல, இளையவனாகிய யாக்கோபின் மேலே. எல்லாம் கரத்தை பலமாய் தலைக்கு மேல். யாக்கோபினுடைய வாழ்க்கையில முதல்ல நன்மைகள் வர ஆரம்பித்தது. அந்த நன்மைக்கு அப்புறம் வாக்கு தத்தம் வந்தது. வாக்கு தத்தம் தரிசனம் வருது. தரிசனத்துக்கு அப்புறம் கர்த்தர் நடத்த ஆரம்பிக்கிறாரு. செழிப்பு உண்டாகுது, ஜனம் பெருகுது. கர்த்தரை தரிசனமாய் பார்த்தவர் அந்த தேவ தூதனை பிரத்யட்சமாய் தரிசிக்கிறார், இஸ்ரவேலாய் மாறுகிறார். முடிவிலே யாக்கோபுக்கு மேலே இருந்த சந்ததியார்கள் தொடாத ஆசீர்வாதத்தை நன்மைகள் வந்த யாக்கோபு தான் தொட்டார். அன்பானவர்களே, யாரும் காணாத உயர்வின் ஆசீர்வாதங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு அவர்கள் முற்பிதாக்கள் அடையாத ஆசீர்வாதங்கள் யாக்கோபின் சந்ததியிலே யாக்கோபை காண செய்தார். யாக்கோபின் வாழ்க்கையில் அந்த நன்மைகள் வந்தது. தன் சந்ததியிலே இளவரசனை உண்டாக்குகிற அந்த வாக்குத்தத்தம் கூட ஆபிரகாம் இருக்கும் பொழுது நிறைவேறல, யாக்கோபு உயிரோடு இருக்கும் பொழுதே யோசேப்பை உயர்வான இடத்திலே பார்க்கும்படி அதற்கு முன் தொடாத ஆசீர்வாதங்கள் அத்தனையோ யாக்கோபு பெற்றுக்கொண்டார். ஆமென். ஆனா அந்த உயர்வு அவங்க வாழ்க்கையில் வர அவங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் கர்த்தர் நன்மையானதை இந்த யாக்கோபுக்கு தந்தார். நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம், கர்த்தர் நன்மையானதை இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார், கசப்பை மாற்றினார். ரெண்டாவது, கர்த்தர் நன்மையானதை தந்தார். யாருக்கு தெரியுமா? யாக்கோபிற்கு. அன்பானவர்களே, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? எல்லா பக்கத்தில் கரம் தள்ள, எல்லாத்தையும் கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் தள்ளி புஷ் பண்ணி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ மூன்றாவது ஆசீர்வாதம் பாருங்க, வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 1:7. இன்னொருத்தர் எப்படி நன்மையை பெற்றுக்கொண்டார்? 1 சாமுவேல் 1:7. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். ஆமென். பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ பைபிளை கீழே வைங்க. எல்கானாவுக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு. என்ன வழக்கம் தெரியுமா? இன்னைக்கெல்லாம் நீங்கள் சபைக்கு எத்தனை வாரத்துக்கு ஒரு முறை வரீங்க? ஒரு வாரத்திற்கு ஒரு முறை தானே. ஆனால் அன்னைக்கு எப்படி தெரியுமா இருந்தது?
இவர் எல்கானா வருஷத்துக்கு ஒரு முறை சபைக்கு போயிட்டு வருவார். வருஷத்திற்கு ஒரு முறை பலி செலுத்தி கர்த்தருக்குள் தங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு வழிபடுவாங்க. நல்லா கவனிங்க, எல்கானா வருஷந்தோறும் எங்க போயிட்டு வருவாரு? ஆசரிப்பு கூடாரத்துக்கு போய் நல்லா பலி செலுத்திட்டு குடும்பமா உட்காந்து சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வருவாங்க. இப்போ நடக்கிறது என்ன தெரியுமா? எல்கானாவுக்கு இன்னொரு பொண்டாட்டி இருந்தாங்க, அவங்க பேர் பெனின்னாள். இப்போ அவங்க பசங்க, அவங்க குமாரத்திங்க. இப்போ பெனின்னாளுடைய குமாரன் குமாரத்தி எல்கானா எல்லாரும் அங்கே சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்றாரு எல்கானா? அங்க இருக்கிற உணவினுடைய பங்கு அதை எல்லாருக்கும் பகிர்ந்து வைக்கிறாரு. இந்தா பெனின்னாள் சாப்பிடு, இந்தா பசங்களா சாப்பிடு, இந்தா மகளே சாப்பிடுன்னு சொல்லி பகிர்ந்து வைக்கிறாரு. ஆனா ஒரு தட்டுல மட்டும் 2 மடங்கான பங்கை எல்கானா வைக்கிறார். யார் மேல தெரியுமா? அன்னாள் சாப்பிடுகிற அந்த தட்டுல 2 மடங்கான உணவின் ஆசீர்வாதத்தை தன் கணவன் எல்கானா வைக்கிறார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அன்னாள் அதை சாப்பிடுவதற்கு அவளுக்கு சந்தோஷமே இல்லை. அவள் துக்கமுகமாய் தேவ சமூகத்திலே காணப்பட்டாள். நல்லா கவனிங்க, ஒரு நல்ல கணவர் ஒரு மனைவிக்கு எப்படி ஆறுதல் சொல்லுகிறார் பைபிள்ல கவனிங்க. அண்ணாள் ஏன் சாப்பிட மாட்ற? 2 மடங்கான பங்கை நான் உனக்கு வச்சிருக்கிறேன், நீ சந்தோஷமா சாப்பிடு. அவர் கேட்கிறார், கணவன் அவன் மனைவியை பார்த்து கேட்கிறாரு, அண்ணாள் ஏன் அழுகிற? அண்ணாள் ஏன் நீ சாப்பிடாது இருக்கிற? அண்ணாள் நீ ஏன் சஞ்சலப்படுகிற? இந்த 3 வார்த்தைகளும் இந்த நல்ல ஒரு கணவன் தன் மனைவியை பார்த்து கேட்கிறார். இப்போ சொல்றார் எல்கானா, நீ சாப்பிடவும் மாட்ற, அமைதியாக உட்காந்துருக்கிற, சிரிக்கவும் மாட்ற, கஷ்டத்தையே கண்ணீரே வந்துன்னு இருக்குது. அண்ணாள் 10 பிள்ளைகளை பார்க்கலாம், நான் உனக்கு மேலானவன் தானே, ஏன் நீ அழுவுற? உனக்கு பிள்ளை இல்லைன்னு நினைச்சு அழுவுறையா? நான் உனக்காக இருக்கிறேன், 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு அதிகம் அண்ணாள், நான் இருக்க உனக்காக, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இந்த கணவன் தன் மனைவியை தேற்றுகிறார். நல்லா கவனிக்கணும், இந்த காரியம் நடந்தது உண்மை. எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை நேசித்தது உண்மை, கரிசனை காட்டியது உண்மை. ஆனா ஆறுதல் சொல்ல முடிந்த மனிதனால் அவளுடைய கண்ணீரை துடைக்க முடியவில்லை. அன்பானவர்களே, அவள் விரும்புகிற அந்த நன்மையை நேசிக்கிற கணவனால் கூட கொடுக்க முடியாத ஒரு நிலை. ஆனா கர்த்தர் பாருங்க, இந்த எல்லா விதமான காரியம் நடந்தாலும் வருஷா வருஷம் அவ கர்த்தருக்காக பலி செலுத்தும்படி ஆசரிப்பு கூடாரத்தில் கிளம்பும் போதெல்லாம் கரெக்டான டைம்ல இவ துக்கப்படுற மாதிரியே இந்த பெண்ணினால் பேசுவாள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இந்த பெண்ணினால் அன்னாளை மனமடி வாக்குவாள். அப்படின்னா சபைக்குன்னு கிளம்பும் போது அவ உடைகிற மாதிரியே இந்த பெண்ணினால் பேசுறா. ஆஹா பசங்களா நம்ம எல்லாம் சந்தோஷமா போயிட்டு வரலாம், அவங்களுக்கு குத்துது, அவங்களுக்கு உடையுது, அவங்கள இன்சல்ட் பண்றாங்க, அவங்கள ஒரு புழு மாதிரி ட்ரீட் பண்றா இந்த பெண்ணினால். கர்த்தர் இந்த எல்லா காரியங்களையும் அவர் அமைதியா பார்க்கிறார். இப்போ கடைசியில எல்கானாவும் ஆறுதல் சொல்லியும் அவ சந்தோஷமா சாப்பாடுல கையை வைத்து சாப்பிடல. 10 பிள்ளைகளை பார்க்கல நான் அதிகம் அல்லவான்னு சொல்லி தன் கணவன் அன்பை குறித்து அவன் தியானிக்கல. அவளுக்கு ஒரு நன்மை இல்லாதிருந்ததை கண்டு அவள் துக்கத்தோடு காணப்பட்டாள். ஆனால் கர்த்தர் செய்த அற்புதத்தை பாருங்க. அன்னாளுக்கு கர்த்தர் நன்மையானதை தந்தார். அன்பானவர்களே, ஒருவரும் கொடுக்க முடியாத ஒரு நன்மை இந்த அன்னாளுடைய வாழ்க்கையிலே வந்தது.
அந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கு போராடி பெற்றார்கள். அதற்கு பின்பதாய் 3 குமாரர் 2 குமாரத்திகள் அன்னாள் வயிற்றிலே பிறக்கும்படி தேவன் நன்மையானதை இந்த அன்னாளுக்கு தந்தார். ஹல்லேலூயா! கர்த்தர் நன்மையானதை தந்தார் இஸ்ரவேல் கூட்டத்திற்கு. கர்த்தர் நன்மையானதை தந்தார் யாக்கோபிற்கு. கர்த்தர் நன்மையானதை தந்தார் அன்னாளுக்கு. கசப்பா இருந்த அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார், பசுமையாய் மாற்றினார், நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். வெறும் தண்ணீரா இருந்த அவங்களுடைய கண்ணீரா அப்படியே வடிந்து போனபடியே கண்ணீரோடு இருந்த அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறினது. ஏங்க, நம்ம ஆண்டவர் வெறும் தண்ணீரையே சுவையான திராட்சை ரசமாய் மாற்ற அவர் வல்லமையுடையவர். ஆனால் அது கரெக்டான டைமில் நடக்கும். ஆமென். அந்த திராட்சை ரசத்தை அவர் எப்போ வேணாலும் மாற்றிருக்கலாம். ஆனால் பந்தியில் ஆட்கள் உட்காருகிற அந்த தருணத்தில் மாத்துறாரு. அவங்க பந்தியில் உட்காரத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே கர்த்தர் மாற்றிருக்கலாமே, ஏன் மாற்றலை? அப்போ அவங்க வந்து பந்தியில் உட்காந்து திராட்சை ரசம் காலியானது அவங்க அம்மா கிட்ட சொல்லி, அம்மா பையன்கிட்ட சொல்லி, அவர் அந்த வெறும் தண்ணீரை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அற்புதம் நடக்குது, நன்மை நடக்குது. அவங்க சொல்கிறாங்க, நல்ல திராட்சை ரசத்தெல்லாம் முன்னாடி கொடுத்துருவாங்க, சுவை கம்மியாக இருக்கிற திராட்சை ரசத்தை கடைசி பந்தியில் வைப்பாங்க. நீங்கள் என்னன்னா கடைசி பந்தியில் உட்காந்துருக்கிற எங்களுக்கும் சுவையான ஒரு திராட்சை ரசத்தை கொடுத்துருக்கிறீங்களேன்னு சொல்லி அவங்க கர்த்தரை மேன்மைப்படுத்தினார்கள். அன்பானவர்களே, சில நன்மைகள் வரும். நல்லா தூங்க மூஞ்சி வழிஞ்சிட்டு உட்காந்து செய்தி கேட்டுன்னு இருக்கலாம். பாருங்கள், அந்த ஆசீர்வாதம் பெற்றப்பின் ஐயோ இந்த அம்மா மட்டும் சாட்சி சொல்லுதே, இவங்க மட்டும் சாட்சி சொல்கிறாங்களே, நீ நல்லா அடிச்சுன்னு தான் அழணும். அல்லேலூயா! இங்கே இருக்கிறத எல்லாரையும் வெளியே போய் சண்டை போட சொல்லு, தாம் தூம். ஆனால் உட்காந்து அந்த செய்தியின் ஆசீர்வாதத்தை பார்க்க சொல்லு, எல்லாம் தூங்கு மூஞ்சி. பாருங்க, கர்த்தர் நன்மையானதை தருகிற தேவன். ஆமென். பாருங்க, ஒரு கல்யாணத்தில் ஒரு ஊழியக்காரர் சாப்பிட்றதுக்காக போயிருக்கார். இப்போ மூத்த ஊழியக்காரர் இளம் ஊழியக்காரரோடு கூட சொல்லிட்டார், தம்பி இன்னைக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், திருமண விழா. அந்த டைமில் சுவையான பிரிஞ்சி போட போகிறாங்க, இன்றைக்கி நான்வெஜ்ஜு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இந்த இளம் ஊழியக்காரர் போய் பந்தியில் போய் உக்காடுறாரு. அவங்களும் எடுத்து அழகான சாப்பாடை எடுத்து பரிமாறுறாங்க. ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணி கையை சாப்பாடுக்குள்ளே விட்டா இவ்வளோ பெரிய மட்டன் பீஸ் மாதிரி உள்ள ஒன்று இருக்குது. இவருக்கு ஆண்டவரே, எங்கள் மூத்த ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு பிரிஞ்சி, இன்னைக்கு நான்வெஜ்ஜு கிடையாது, ஆனால் ஏன் தட்டில் நீங்கள் மட்டன் பீஸை வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரேன்னு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி எடுத்து பார்த்தா ஒரு பெருச்சாளி வெந்து அந்த இலைக்குள்ளே கிடக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவருக்கு பொறுமையே இல்லாத ஒரு ஊழியக்காரர். அவருக்கு பொறுமைனா என்னன்னு கேட்கணும். அந்த நாட்களில் பயங்கர கத்துற டெம்பாவர், கோவம் வந்துடும். கை உள்ள இலையில கையை விட்டா பெரிய மட்டன் பீஸ் இருக்குதுன்னு கையில் எடுத்து பார்த்தா எலி மசாலா போட்டு வெந்து கிடக்கு. அவருக்கு வந்த கோபத்தில் எந்திரிச்சு யாரா இதை பண்ணா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கோபம் வந்துருச்சு. பக்கத்தில் இருக்கிற ஊழியக்காரர் சொல்கிறாரு, தம்பி நீ எந்திரிச்சு கத்திட்டனா கல்யாணம் நின்று போயிடும், கர்த்தர் நாமும் தூஷிக்கப்பட்டுரும். நீ அமைதியாக இருன்னும் போது அந்த பெருச்சாலியோ அது நார்மல் எலியோ தெரில, அதை எது தவளையா, நான் பாருங்க எலின்னு சொன்னேன், உண்மையில் நடந்தது தவளை. அந்த தவளையை அவர் ஒதுக்கி வச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டு அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டார். அந்த காரியத்தினால
அந்த நடந்த திருமணத்தில் அவங்களுடைய கணவன் மனைவியாய் கர்த்தர் அந்த இணைத்த தம்பதிகளை பெரிய நன்மைகளை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தார். அவர் அந்த இடத்துல பாருங்க, சில நேரம் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும். ஆமென். அதுக்குன்னு உங்கள் வீட்டுக்காரருக்கு தவளையை பொறிச்சு வச்சிடாதீங்க, எலியை பிடிச்சி வச்சிடாதீங்க. இது ரொம்ப ட்ரெண்டு இப்போலாம். ஃப்ராக் சாப்பிட்றது, பாம்பு சாப்பிட்றது, க்ரொக்கோடைல் இப்போ ரொம்ப ட்ரெண்டான ஒரு விஷயம். முதல்ல கறி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லா இடத்துலையும். இதெல்லாம் பாருங்க, அவர் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி சில நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் வருவதற்கு முன்பதாய் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஆனால் நான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், கர்த்தர் நன்மையானதை இஸ்ரவேலருக்கு தந்தார், யாக்கோபுக்கு தந்தார், அன்னாளுக்கு தந்தார். இப்போ 4வது ஆசீர்வாதம் பாருங்க. இந்த பேதுரு ஐயாவுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், யூதர்கள் எல்லார் வீட்லேயும் போய் சாப்பிட மாட்டாங்க, எல்லார் வீடுலையும் போயிட்டு தண்ணி குடிக்க மாட்டாங்க. சில கலாச்சாரங்கள் அவங்களுக்குள்ள இருக்குது. சுத்தமான உணவை சாப்பிடுவாங்க, அதுலேயும் உடம்புக்கு அந்த புரோட்டீன் இருக்கிற உணவை அதிகமாக எடுத்துப்பாங்க. இந்த அதிகமான ஆயில் ஐட்டம் சாப்பிட மாட்டாங்க. யூதர்களுடைய கலாச்சாரம் வேற, இன்னைக்கும் அப்படி கடைபிடிச்சிட்டு வராங்க. ஆனால் ஆண்டவர் அதை அன்னைக்கே மாற்றிக்கோன்னு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் யூதர்களுக்கு தெரியலை. வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 10:11. வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியிலுள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டார். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவருக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. கவனிங்க, எத்தனை பேர் இங்க இருக்கிறவங்க பீஃப் சாப்பிடுவீங்க? கையை உயர்த்துங்களா. என்ன ஒரே ஒரு ஆள் தான் பீஃப்? யாரா சாப்பிடுவீங்க? கையை உயர்த்துங்களா. இப்போ நீங்க பீஃப் சாப்பிடுவீங்க. இப்போ பீஃபே சாப்பிடாத சில ஆட்களுக்கு ஆண்டவர் வந்து எடுத்து புசி அப்படின்னாருன்னா என்ன சொல்லும்? ஆமென். இந்த பன்றி கறி இருக்கு பார்த்தீங்களா, இதை மோஸ்ட்லி நம்ம எல்லாம் சாப்பிட மாட்டோம். இப்போ ஒரு பிராமணர் ரட்சிப்புக்குள்ளே வராருன்னு வைங்க. சரி, உதாரணத்துக்கு சங்கீதா அவர்கள் முன்னாடி கர்த்தர் ஒரு தட்டில் பன்றி கறியை வைக்கிறாருன்னு வைங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு எடுத்து புசி அப்படின்னா, இப்போ அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஆண்டவர், இந்த அருவருப்பான உணவை நான் என் கையில் கூட தொட மாட்டேன் ஆண்டவர், அது எனக்கு அருவருப்பாக இருக்குது சொல்லுவோமா? இப்போ பேதுருவுக்கு முன்பதாய் ஒரு தரிசனம் வருது. 4வது நன்மை. நான் முடிச்சிடுறேன் இந்த பாயிண்டோட, நல்லா கவனிங்க. ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. வானம் திறந்திருக்குது, 4 முனைகளும் கட்டப்பட்ட ஒரு பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான ஒரு கூடு தன்னிடத்தில் இறங்கி வருகிறத பார்க்கிறார். தரிசனத்தில் ஒரு பெரிய கூடு 4 முனையில கட்டப்பட்டு இருக்கு. அப்படியே அவர் கீழே இறங்குறத பார்க்கிறார். இப்ப அதுக்குள்ள 4 கால் ஜீவன். நல்லா கவனிங்க, எத்தனை கால்? 4 கால் ஜீவன். அடுத்து காட்டு மிருகங்கள். காட்டு மிருகம்னா மான் அப்படிலாம் கிடையாது, அது ஃபெரோஷியஸா இருக்கிற மிருகங்கள். நல்லா கவனிங்க. அடுத்து ஊரும் பிராணிகள். ஊரும் பிராணி எது ஊரும்? தவளை ஊரும், பாம்பு ஊரும், பள்ளி ஊரும். நல்லா கவனிங்க. அடுத்து ஆகாயத்து பறவைகள். இது எல்லாம் அங்க கூட்டுக்குள்ள இருக்கிறத பேதுரு பார்க்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே எழுந்து புசிப்பா, சாப்பிடுப்பா அப்படின்றார். இப்போ இவர் என்ன மாதிரி ஆளு? நம்ம வீட்டுக்கு வந்து அவர் என்ன பண்ண மாட்டாரு. அவங்க வீட்டில் கீரை செஞ்சா சாப்பிடுவாங்க, அதே கீரையை நீங்க செஞ்சீங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க.
இப்போ ஆண்டவர் வெஜ்ஜை கொடுக்கல, நான் வெஜ்ஜுகளை காமிக்கிறாரு. எடுத்து அடித்து புசி. இப்போ பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே தீட்டான உணவுகளை நான் சின்ன வயசுல இருந்து சாப்பிடவே மாட்டேன் ஆண்டவரே. தீட்டம் அசுத்தமா இருக்கிற எதையும் நான் ஒரு காலமும் புசிக்க மாட்டேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் அவருடைய ரத்தத்தால பரிசுத்தமாக்கிட்டார்ல. இப்ப அவர் சொல்றாரு, தீட்டாக நீ எண்ணாதே, தேவன் சுத்தமாக்கினது நீ தீட்டா எண்ணாதப்பா, எடுத்து சாப்பிடுப்பா அப்படின்றாரு. இப்போ பேதுரு ரெண்டாவது முறையும் ஸ்டன்னாகி நிற்கிறாரு. எப்படி சாப்பிட்றது ஆண்டவரே, இதெல்லாம் தீட்டுன்னு நினச்சேன். இதை ஆண்டவரே கடல் மேலே குதிக்க சொன்னீர், கண்ணை மூடின்னு குதிச்சிட்டேன். சபையை நடத்த சொன்னீர், நடத்த ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் பண்ண ஆண்டவரே, பட் இது கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது ஆண்டவரே. நான் எப்படி ஆண்டவரே இந்த மிருகம் இதெல்லாம் ஊறும் இதெல்லாம் தின்னுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், மூன்றாவது முறை நீ எடுத்து அடித்து புசி, நீ எழுந்திருந்து அதை புசி அப்படின்றார். இப்போ பேதுருவுக்கு 3 முறை சொல்லும்போது இவருக்கு எது ஞாபகம் வரும்? ஆஹா, 3 முறை மறுதளிச்சேன். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேரை கொடுத்தாரு. இந்த 3ல் நான் ஏற்கனவே விழுந்துட்டேன். இப்போ இவர் 3 முறை எடுத்து சாப்பிடு, எழுந்திரு சாப்பிடு, எந்திரிச்சு சாப்பிடுங்கிறாரு. இப்போ கன்ஃபார்ம் என்ன ஆயிடுச்சுன்னா, சொல்றவர் கர்த்தர் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஆனாலும் இவருக்கு இப்போ என்ன, அங்கே ஊர்ற பிராணிகளை எடுத்து சாப்பிட்றதுக்கு முடியலை. இப்போ நல்லா கவனிங்க, தரிசனம் முடியுது, இந்த கூடை மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. நடந்து என்ன தெரியுமா? கொர்நேலியு என்கிற ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன், விருத்த சேதனமே இல்லாத மனுஷன், விருத்த சேதனம் பண்ணாத கூட்டம், இன்னொன்று சொல்ல போனால் புறஜாதிகள். இப்போ இவர் அங்கே போயிட்டு எதுவும் என்ன பண்ண மாட்டார், கை கழுவ மாட்டாங்க, அவங்க போய் சாப்பிட மாட்டாங்க, அவங்களோட உட்கார மாட்டாங்க. அது அவங்கள எப்படி எண்ணுவாங்க? யூதர்கள் தீட்டாக எண்ணுவாங்க. என்ன நடந்து தெரியுமா? ஒரு தேவ தூதன் கொர்நேலியு கிட்ட வந்து சொல்றாரு, கொர்நேலியு உன் ஜெபம் கேட்கப்பட்டதுப்பா, உன் தான தர்மங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டினதுப்பான்னு சொல்லி ஒரு தேவ தூதன் வந்து சொல்றாப்புல. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, நீ பேதுரு என்கிற ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு ஊழியக்காரன் கடலோரத்தில் சீமோன் என்கிற ஒருத்தருடைய வீட்டிலே இந்த பேதுரு தங்கி இருக்கிறார், அவரை போய் சந்தி, நீ அடுத்து என்ன பண்ணணுன்றதை நான் உனக்கு நடத்துவேன்னு சொல்லி தேவனுடைய செய்தி இந்த கொர்நேலியுக்கு வருது. இப்போ கொர்நேலியு ஒரு 3 மனுஷரை, பேதுருன்னு யாராவது ஒருத்தர் கடலோரத்தில் சீமோன் வீட்டில் தங்கி இருக்கிறாரான்னு சர்ச் பண்ணுறார், தேடுறாரு. இப்போ இவங்களுக்கு 3 பேருக்கும் பேதுரு என்கிற ஒரு சீமோனுடைய வீட்டில் இருக்கிறாருங்கிற உண்மை தெரிய வருது. போய் கதவை தட்டுறாங்க. அந்த கதவை தட்டுவதற்கு முன்பு தான் பேதுருவுக்கு கூடையின் தரிசனம் வருது. இவங்க தட்டி முடித்த உடனே இவங்க கீழே இருக்கிறவங்க கதவை திறக்கும் போது தான் இந்த கூடை எடுத்துக்கொள்ளப்பட்டது. கீழே யாரோ ஆள் வந்திருக்கிறாங்கன்னு தெரியுது. ஆனால் பேதுரு பயத்தோடு திகிலோடு காணப்படுறார். இந்த தரிசனம் எப்படிப்பட்ட ஒரு தரிசனம்! எடுத்து புசின்றாரு, சாப்பிடுங்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் வருது. நான் தீட்டானதை புசிக்க மாட்டேன்னு சொல்றேன், ஆனாலும் நான் சுத்தமாக்கினது நீ தீட்டாக என்னாதன்னு இவருக்கு பயம் வந்துருச்சு. சில தரிசனங்கள்லாம் கலக்கம் வரும், சில தரிசனத்தை பார்க்கும்போது பயம் வரும், சில தரிசனத்தை காமிக்கும் போது என்னடா இது கர்த்தர் காண்பிக்கிறார்னு நினைக்க தோணும். இப்போ பேதுரு குழப்ப நிலைமையில் இருக்கும்போது கீழே வந்து 3 பேர் நிற்கிறாங்க. இப்போ ஆவியானவர் சொல்றாரு, பேதுரு, ஒரு சத்தம் கேட்குது, பேதுரு உன்னைய பார்க்க 3 பேரை நான் கீழே அனுப்பியிருக்கேன், நீ எழுந்து சந்தேகப்படாம நீ அவங்களோடு கிளம்பி போ. ஏன்னா இவருக்கு இப்போ அந்த தரிசனம் வந்ததுக்கு அப்புறம் குழப்பமும் சந்தேகமும் அவர் இருதயத்தில் வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு பேதுருவை பார்த்து, நீ எதுக்குமே சந்தேகப்படாம நான் அனுப்பின பிள்ளைகளுக்கோடு கூட நீ போ. ஏன்னா
இவங்க விருத்த சேதனம் உள்ள ஆட்கள், அவங்க புறஜாதிகள், கலக்க மாட்டாங்க. சந்தேகம், குழப்பம், பயம். கர்த்தர் சொல்றாரு, நீ கிளம்பி அவங்களோடு போ, நான் உன்னை அங்கே என்ன பண்ணணுன்றதை நான் உனக்கு சொல்கிறேன், நான் உன்னை நடத்துவேன்றாரு. இவர் போய் கொர்நேலியு வீட்டுக்கு போகிறார், உள்ளே போகிறாரு. இப்போ கொர்நேலியு நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. நான் ஜபத்தில் இருந்தேன், தேவதூதன் வந்தார், பேதுருவை கூட்டிட்டு வான்னு சொன்னார், அதனால் உங்களை தேடி கண்டுபிடிச்சி கடலோர் பக்கத்தில் கரெக்டான அட்ரஸ் ஆண்டவர் கொடுத்தார், தேடி கண்டுபிடிச்சி நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னும் போது கொர்நேலியுடைய வீட்டாரும் கொர்நேலியு சார்ந்திருந்த அந்த ஜாதி மக்களும் அப்படியே வீட்டுக்குள்ள உக்கார்ந்தாங்க. பேதுரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார், கர்த்தர் வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறார். நல்லா கவனிங்க, எப்படி 120 பேர் கூடி இருக்கும் பொழுது ஆவியானவர் அசைந்து நடமாடி வரங்களையும் கனிகளையும் கொடுத்து நிரப்பினாரோ, அது சேம் காரியமும் இந்த புறஜாதியினுடைய வீட்டில் நடப்பதை பேதுரு பிரத்யட்சமாய் பார்க்கிறார். இவர் ஒன்றும் புரியல, வந்து தண்ணி கூட குடிக்கக்கூடாது இவனுங்க கூடலாம் நினச்ச நம்மளை பிரசங்கம் பண்ண வைக்கிறார். நம்ம ஆட்களை விட இவங்களுக்குள் போகிற பிரசங்கத்தின் மகிமை வலி பயங்கரமாக இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் வரங்களினால் நிரப்புறார். அந்த டைமில் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலை, நல்லா கவனிங்க, வரங்களினால் நிரப்புறார். இப்படி நிரப்புறார், ஞானஸ்தானத்தை குறித்து போதிக்கிறார், கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து போதிக்கிறார், ஆவியானவரை பற்றி பேசுகிறார். இப்போ பேதுரு கூட வந்த ஒரு கூட்டம் இருக்கு தெரியுமா, விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கூட்டம், யூதர்கள் கூட்டம். இவங்க வாய் இப்படி கையை வச்சுட்டு அதிசயமா பார்க்குறாங்க. கர்த்தர் நன்மையான ஆவியானவரை கொர்நேலியு என்ற ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு அன்றைக்கு வீட்டை தட்டி சந்தித்து அவர்களை நிரப்பினார். அன்பானவர்களே, அந்த கூட்டம் பலத்த நன்மைகளை அடுத்து வந்த நாட்களிலே அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. அவங்க கர்த்தருக்கு சாட்சியாக மாறினாங்க. அவங்க ஒதுக்கப்பட்டவன் அல்ல, நீ சம்பூரணமாய் திருப்தி அடைய வேண்டிய ஒரு கூட்டம்னு சொல்லி கர்த்தர் அவளை திருப்தியோடு கூட வழி நடத்தினார். அல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பல நன்மைகளை அப்படித்தான் நீயும் நானும் பெற்றுக்கொள்ள போறோம். கர்த்தர் நன்மையானதை இஸ்ரவேலருக்கு கொடுத்தார், கர்த்தர் நன்மையானதை இந்த யாக்கோபுக்கு கொடுத்தார், கர்த்தர் நன்மையானதை அன்னாளுக்கு கொடுத்தார், கர்த்தர் நன்மையானதை கொர்நேலியுடைய கூட்டத்திற்கு கொடுத்தார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட நன்மைகள் உங்க வாழ்க்கையில வந்து சேரும். அத்தனை நன்மையும் உங்களுக்கும் எனக்கும் அது உண்டாகும். கர்த்தரை உண்மையா சேவிக்கிறவனுக்கு அந்த நன்மை வந்து சேரும். உங்க வாழ்க்கையில பலனை அந்த நன்மை கொண்டு வரும். பார்ப்போம், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா! நன்மையை பெறப்போகிற ஜனம் ஒரு நாளும் அவர் துக்கப்பட காரணமா இருக்கக்கூடாது. அவருக்கு விரும்பாததை ஒன்னுத்தையும் நீ செய்யக்கூடாது. அவர் நாம மகிமைப்படும்படி நீ வாழ்ந்து சாட்சியா நிற்கணும். உங்களை உபத்திரவத்தின் வாழ்க்கையை தான் அவர் நன்மையான வாழ்க்கையாய் மாற்றத்தை இறைவன் கொண்டு வர விரும்புகிறார். நீங்க எவ்வளவு உங்களை மாற்றிக்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஆசீர்வாதம் உங்ககிட்ட வரும். நீங்க மாத்திக்காம இருக்கும்போது கர்த்தருடைய அத்தனை நன்மையும் சாத்தான் தடுத்து நிறுத்துவான். எனவே உங்களை நீங்க மாத்திக்கோங்க, இன்னும் சரியாக வேண்டிய காரியங்களை சரி செய்துக்கோங்க, இன்னும் கர்த்தருக்குள் எப்படி பலப்படணுமோ பலப்பட்டுக்கோங்க, இன்னும் வாயின் வார்த்தைகள் எப்படி பரிசுத்தமா இருக்கணும், சிந்தனை எப்படி பரிசுத்தமா இருக்கணும், உணர்வுகள் எப்படி பரிசுத்தமா இருக்கணும், வீட்டில் எப்படி பரிசுத்தத்தை பிள்ளைகள் கற்றுக்கணும், எல்லாவற்றிலும் ஒரு மாதிரியா இருந்தீங்கன்னா, அதனால தான் ஆண்டவர் தாவீதை சகோதரர்களுக்கு முன்பு அபிஷேகம் பண்ணினார். சாமுவேல் கூட்டின்னு போய் தாவீது அப்படியே அபிஷேகம் பண்ணியிருக்கலாம். ஏன் தெரியுமா? சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்றார். அந்த அபிஷேகம் வந்துருச்சுன்னா நீ இனிமேல் கர்த்தருடைய மகன் என்று அர்த்தம், வேறு பிரிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். அப்ப வேறு பிரிக்கப்பட்டவன் சகோதரர்கள் செய்கிற பாவத்தை தாவீது செய்யக்கூடாது. வேறு பிரிக்கப்பட்ட தாவீது சகோதரர்கள் பேசுகிற பேச்சை நீ பேசக்கூடாது. அந்த கோபம் உனக்குள்ள, அந்த எரிச்சல், அந்த பகை, அந்த உணர்வு உனக்கு இருக்கணும்னு சொல்லி அந்த அபிஷேகத்தினால் அவரை வேறு பிரித்தார். முடிவு என்ன தெரியுமா? நன்மைகளை வாரி வாரி தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தார். நீதிமான் ஒரு பனையை போல செழிப்பான்,
அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த வாய்க்கும் ஆசீர்வாதம் நம் மத்தியிலே அது கடந்து வந்து விட்டது.